நைட்டு ஊற வச்சோம்ல காராமணி, வெள்ளை காராமணி நல்லா ஊறிடுச்சு. இப்போ குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு வேக வைப்போம். 3 விசில் விட்டால் போதும். நைட்டு ஊற வச்சோம்ல காராமணி நல்லா ஊறிடுச்சு. இப்போ குக்கரில் போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்து நல்லா வெந்துருச்சு. 3 விசில் விட்டு எடுத்துட்டோம். வெந்துருச்சு. இப்போ குழம்பு செய்யலாம். எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற போடுவோம். தண்ணி ஊற்றி ஊற போட்டுடலாம். இதை அரைச்சிடுவோம். வெங்காயம் ஒரு 20-25 பல் வெங்காயம் எடுத்துருக்குறோம். 10 பல் பூண்டு, தக்காளி 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், அப்புறம் காரக்குழம்பு செய்கிறதுக்கு மசாலா அரைச்சி வைப்போம்ல வீட்டில், அந்த பொடி ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு காரக்குழம்புலாம் செய்வோம்ல அந்த மசாலா இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு சூடு ஆற விட்டுட்டு அரைச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வதங்கிடுச்சு. இப்போ 3 தக்காளியை போட்டு வதக்கிடுவோம். இப்போ இந்த மசாலா போட்டுடலாம். அப்புறம் இந்த தேங்காய் போட்டுட்டு லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. கருக விடுற மாதிரி வதக்கக்கூடாது. தேங்காயும் குழம்பு மிளகாத்தூளும் போடுறோம்ல மசாலா போட்டோடனே லைட்டாக தான் அப்படியே கிளறி விட்டு இறக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாது, கருகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. இறக்கி இப்போ சூடு ஆற வச்சுட்டு அரைச்சி குழம்புல ஊற்றி செய்வோம். இப்போ வதக்கணும்ல, அதெல்லாம் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி எடுத்தோம்ல, சூடு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. குழம்பு தாளிப்பு கொடுத்து குழம்பு செய்யலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்போம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் வெந்தயம் போடுவோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுருவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வேக வச்சா பயரை போட்டுருவோம். இப்போ பயிறு போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு இந்த அரைச்சமுள்ள மசாலா இதையும் இதுக்குள்ளேயே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கலக்கி விடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்து இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் மாதிரி மிதக்கும். அப்போ தான் இதை ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுற்றி எண்ணெய் மாதிரி மிதக்குதா, இதுதான் பார்ப்போம். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். புட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. ராகி புட்டு. ராகி புட்டு வேக வச்சேன்னா எங்கள் வீட்டுக்காரரு சாப்பிட்டுட்ருக்காங்க.